வாங்க சாமி, உடம்ப தூக்கிக்கிட்டு கிளம்புவோம். முதல்ல நடைய சாத்த பாருங்க. அடுத்து யாருக்காவது ஏதாவது ஆயிடப் போகுது. சாமி சக்தி தெரிஞ்சோ ஏன் அதோட விளையாடி பாக்குறீங்க? கிளம்புங்க கிளம்புங்க. ஆள் ஆளுக்கு அபிப்பிராயம் சொல்ல கூட்டம் கரைய ஆரம்பித்தது. லலிதா மட்டும் மேற்கு பிரகாரத்தில் ஓட்டமாய் ஓடிய மணிசுந்தரத்துக்காக அந்த பக்கம் பார்த்தாள். மணி மணி என்ற குரலோடு அவளும் அந்த பக்கமாய் ஓடினாள். தெற்கு பிரகாரம் வளைந்து கிழக்கில் திரும்பியது. ரத்தம் தோய்ந்த நாயின் பாதத் தடங்களை தொடர்ந்து போனான் மணி. அந்த தடங்கள் கால பைரவர் சந்நிதி அருகே முடிந்துவிட்டிருந்தது. சந்நிதி கதவு பூட்டியே இருந்தது. பூட்டிய கதவுக்கப்பால் கால பைரவர் விக்கிரகம். விக்கிரகத்தைக் கூட சங்கிலியால் கட்டி போட்டிருந்தார்கள். மிகவும் உக்கிரமான தெய்வமாக கருதப்படும் பைரவ மூர்த்தியின் வாயில் கூட இரத்தத் திப்பிகள். மணிசுந்தரம் அதை பார்த்து அதிர்வின் உச்சிக்கே போனான். வெறித்தபடி அங்கேயே நின்று கொண்டிருந்தான். ஓடி வந்த லலிதா அவனை பிடித்து உசுப்பினாள். மணி, இங்க என்ன பண்ற? வா, நடை சாத்த போறாங்க. மணியின் கவனம் பைரவமூர்த்தியின் சிலா ரூபம் மேலேயே இருந்தது. அவன் வெறிப்பதைப் பார்த்து லலிதாவும் அந்த ரூபத்தை பார்த்தாள். அதன் வாயில் தெரிந்த சிவப்பான இரத்தத் திப்பியை பார்த்து அதிர்ந்து போய் சித்தேஸ்வரா என்று கன்னத்தில் போட்டுக்கொண்டாள். மணி, வா, இங்க நிக்காத. பைரவமூர்த்தியோட கோபம் அப்புறம் உன்னையும் பசுபதிய போல சாகடிச்சிட போறது என்றாள். என்னது, பசுபதி செத்துட்டானா? மணிசுந்தரத்தின் அந்த வேகத்தை லலிதா கவலையுடன் எதிர்கொண்டாள். நீ இந்த பக்கமா ஓடி வரவுமே அந்த பக்கம் ஜீவன் போயிடுத்து. வா, எல்லாத்தையும் வெளியில போய் பேசிக்கலாம். அவனை பேச்சோடு பேச்சாக இழுத்துக்கொண்டு நடந்தாள் லலிதா. பிரகாரத்தை கடப்பதற்குள் எதிரே பட்டரே வந்துவிட்டார். வந்துட்டியா? டேய் மணி, நீயும் என்ன விட்டு போயிடாதடா. வாடா வெளியே. அவரும் அவனை பிடித்து இழுத்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்தார். மிதமான வெளிச்சமும் கரைந்து முழு இருட்டில் அந்த கோவிலே கருத்துப் போய்விட்டிருந்தது. நிலைக்கதவுக்கு வெளியே பூக்காரி செண்பக வடிவின் கடையின் அருகே பசுபதியை கிடத்தியிருந்தார்கள். ஊரே கூடத் தொடங்கியிருந்தது. மலைச்சாதிக்காரன் ஒருவன் தீப்பந்தம் பிடித்தபடி பசுபதியை பயத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். அண்ணாமலை அண்ணனுக்கு செய்தி போயிடுச்சா? கூட்டத்தில் ஒருவர் கேட்டார். அண்ணனுக்கு மட்டுமா? இந்நேரம் வைரவன் செட்டியாருக்கே தகவல் போயிருக்கும். அப்போது தடதடவென்று மோட்டார் சைக்கிள் சத்தம். அந்த சத்தமே அக்னிராசு வந்துவிட்டதை சொன்னது. ஊரின் பிரதான அரசியல் புள்ளி, தர்பாரான பேர்வழி. எப்போதும் ஆளும் கட்சி எதுவோ அதுவே அவன் கட்சி. கொல்லிமலை காட்டில் அங்கும் இங்குமாக ஒரு 4 ஏக்கர் அவனுக்கென தேறினால் அதிகம். இருந்தபோதிலும் புறம்போக்கிலெல்லாம் அன்னாசியை பயிர் பண்ணி அறுவடை செய்பவன். என்னாச்சு, ஊமப்பைய போய் சேர்ந்துட்டானாம்ல? வரும்போதே அக்னிராசுவிடம் பதட்டம். ஆமாண்ணே, அந்நியாயமா செத்துட்டானே ஊமைய. கூட்டம் விலக்கியபடி பேசியும் பேச்சை கேட்டபடியும் உள்ளே நுழைந்த அக்னிராசு பசுபதியின் சடலத்தை உற்றுப் பார்த்தான்.